இதான உங்க டக்கு. ஸோ இதான உங்க டக்கில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தெரியுது இல்லையா ஒரு எல்இடி திரை, இதில் வந்து ஒரு விஷுவல் வரும். ஸோ விஷுவல் வந்துச்சுன்னா அதையும் நல்லா கவனிச்சு பார்த்துங்க. அது ரிலேட்டடாக தான் உங்களுக்கான கேள்விகள் இருக்கும். அதற்கு முன்னால் உங்களுக்கு அதுக்கு பதில் தெரிஞ்சுது அப்படின்னோன்னா உங்கள்கிட்ட யாருமே பஸ்ஸர் இல்லை இல்லையா? ஸோ அதனால் என்னங்க பண்ணணும், நீங்கள் வித்தியாசமாக ஒரு சவுண்ட் ஒன்று கொடுக்கணும். நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து கேள்வி கேட்ட உடனே என்ன மாதிரி ஒரு சவுண்ட் கொடுத்து உங்களுக்கான ஆன்சரை லாக் பண்ண போறீங்க? ஐஸ் ஐஸ். நீங்க என்ன கத்த போறீங்க? மியாவ். நீங்கள் மமோய். மாமோய். அதுவா? மமோய். மாமோய். அடுத்தது நீங்கள். இதே மாதிரி மெயின்டைன் இந்த பொண்ணு நல்லா இன்னைக்கு ஷோ பண்ணுமா? ஸோ உங்களுக்கான விஷுவல் இதோ. சரி, அப்படி எக்ஸ்ட்ரா அழகு ஏத்திட்டா அந்த அம்முக்குட்டி எனக்கு தானே. தூரம் போ. இப்பதான் தெரியுது அவன் ஏன் மயங்கி விழுந்தான்னு. ஏன்? பல்லு விளக்கையா? மறந்துட்டேன். காலையிலயா? சும்மா ஒரு 6 மாசமா. 6 மாசமா பல் விளக்காம இருந்தா அனிமல்ஸ் கூட பக்கத்துல வராது. வடிவேலு எந்த காதில் கம்மல் போட்டிருந்தார்? மாமோய். கீகி. கீகி. ஐஸ் ஐஸ். எல்லாம் முடிஞ்சு முக்காவர் ஆகுது. தனியா கேட்கணும்ல. எது? தனியா சவுண்ட் கேட்கணும். அப்புறம் வாங்க நம்ம ரெண்டு பேரும் தனியா உட்கார்ந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம். பூரா கேள்வியும் சொல்றேன். நீங்க சொல்லுங்க. லெஃப்ட். ஆன்சர் ப்ளீஸ் கம்ப்யூட்டர் ஜி. மறந்துட்டேன். காலையிலயா? சும்மா ஒரு 6 மாசமா. 6 மாசமா பல் விளக்காம இருந்தா அனிமல்ஸ் கூட பக்கத்துல வராது.